சவுதி அரேபியாவில் 2 நாட்கள் நடைபெற்ற ஐபிஎல் மெகா கேலத்தில் 10 அணிகளும் 182 வீரர்களை வாங்கியுள்ளன. இதற்காக 639 கோடியே 15 லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. ஐபிஎல் 18வது சீசன் அடுத்த ஆண்டு மார்ச் மாத இறுதியில் நடைபெறவுள்ள நிலையில் ஐபிஎல் வீரர்கள் ஏலம் சவுதி அரேபியாவின் ஜெடா நகரில் 2 நாட்களாக நடைபெற்றது. முதல் நாளை போன்றே 2ஆம் நாள் ஏலமும் விறுவிறுப்பாக நடைபெற்றது. அதன்படி வேகப்பந்து வீச்சாளர் புவனேஸ்வர் குமாரை ஏலம் எடுக்க மும்பை மற்றும் லக்னோ அணியினர் இடையே கடும் போட்டி நிலவியது. இருப்பினும் முடிவில் 10 கோடியே 75 லட்சம் ரூபாய்க்கு பெங்களூரு அணி அவரை வாங்கியது. மேலும் தீபக் சாகரை 9 கோடியே 25 லட்சம் ரூபாய்க்கு மும்பை அணியும், முகேஷ் குமாரை 8 கோடி ரூபாய்க்கு டெல்லி அணி தக்க வைத்துக் கொண்ட நிலையில் ஆகாஷ் தீப் 8 கோடி ரூபாய்க்கு லக்னோ அணிக்கு சென்றார். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் இருந்த துஷார் தேஷ்பாண்டேவை ராஜஸ்தான் அணி 6.5 கோடி ரூபாய்க்கு ஏலத்தில் வாங்கியது. ஆல்ரவுண்டர் குர்னால் பாண்டிகாவை ஆர்சிபி அணி 5 கோடியே 75 லட்சம் ரூபாய்க்கும், நிதிஷ் ராணாவை ராஜஸ்தான் அணி 4 கோடியே 20 லட்சம் ரூபாய்க்கும், வாஷிங்டன் சுந்தரை 3 கோடியே 20 லட்சம் ரூபாய்க்கும் குஜராத் அணி ஏலத்தில் வாங்கியுள்ளன. வெளிநாட்டு வீரர்களை பொறுத்தவரையில் தென்னாப்பிரிக்காவின் மார்க்கோ யான்சனை 7 கோடி ரூபாய்க்கும், ஆஸ்திரேலியாவின் அதிரடி வீரரான ஜோஸ் இங்கிலீஷை 2 கோடியே 60 லட்சத்திற்கும், லக்கி பெர்குஷனை 2 கோடி ரூபாய் கொடுத்தும் பஞ்சாப் அணி வசப்படுத்தியது. 18 வயதான ஆப்கானிஸ்தான் சுழற்பந்து வீச்சாளர் அல்லா கசன்ஃபரை மும்பை அணி 4 கோடியே 80 லட்சம் ரூபாய்க்கு தட்டிச் சென்றது. சாம் கரன் 4 ஆண்டுகளுக்கு பிறகு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு திரும்பினார். மும்பை அணியில் இருந்த ஜெரால்ட் கோட்ஸியை குஜராத் டைட்டன்ஸ் 2 கோடியே 40 லட்சம் ரூபாய்க்கு வாங்கியது. பெங்களூரு அணியின் கேப்டனாக இருந்த டூப்ளிஸை அடிப்படை விலையான 2 கோடிக்கு டெல்லி அணி எடுத்தது. ரோமன் பவலை 1.5 கோடி ரூபாய்க்கு கொல்கத்தா அணி ஏலத்தில் வாங்கியது. இதனிடையே இங்கிலாந்து வீரர் வில் ஜேக்ஸை ஆர்சிபி அணி ஆர்டிஎம் முறையில் தக்கவைக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவரை 5 கோடியே 25 லட்சம் ரூபாய்க்கு மும்பை இந்தியன்ஸ் அணி வாங்கியது. முகமது சிராஜ், மேக்ஸ்வெல், டூப்ளேசி ஆகியோருக்கு ஆர்டிஎம் கார்டை பயன்படுத்தாத ஆர்சிபி அணி வில்ஜேக்ஸை தக்கவைப்பார்கள் என்று எதிர்பார்த்திருந்த ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் அந்த அணி நிர்வாகத்தை சாடி வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.